நிறைய பேர் வந்து கத்திரிக்கோல் ரீஸ்டாக் கொண்டு வாங்க எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன், வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னுமே நிறைய பேர் வந்து அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் வந்து திரும்பவும் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். அதே பின் பிராண்டோடைய சிசர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்ததுக்கான காரணம் இது மட்டும் இல்லை. என்ன காரணம்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களே எனக்கு இந்த மாதிரி பின் பிராண்டோடைய சிசர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வாங்கி பார்த்துட்டு எனக்கே சென்ட் பண்ணிட்டாங்க. இதை ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பேக்கிங் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளாரையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, கலரும் சேம் தான். இதுலேயும் வந்து கட்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கேயுமே மிஸ்டேக் இல்லை. எங்கே மிஸ்டேக்னா, ஒரிஜினல் பின் பிராண்டுடைய சிஸ்ஸர் அப்படின்னா இந்த இடத்துல பின் அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனால் இதில் வந்து பின் அப்படின்னு எழுதலை. இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லியிருந்தேன். நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும், ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், கை வலி இல்லாமல் நிறைய துணி வந்து கட் பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது என்னென்னா, இங்கே பாருங்கள், இது பின் பிராண்டோடைய இது இல்லை, வேறு எழுதியிருக்கு. அதே 10ஆம் நம்பர் சிஸ்ஸர் தான், இதுலேயும் பள்ளம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பின் பிராண்டுடைய இது மாதிரியே இங்கேயும் பள்ளம் இருக்கா, இதுலேயும் பள்ளம் இருக்குது. நேம் வச்சு தான் நம்ம வந்து டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது மட்டும்தான் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் புது சிசர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து இதை அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு திரும்பவும் நம்ம கிட்ட இருந்த ஒரு சிசர் வந்து அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் திரும்பவும் நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அதனால தான் நான் வந்து லிங்க்கும் கொடுக்கல. நான் திரும்பவுமே வந்து இதை நம்ம ஸ்டாக் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஜென்ஸ் ஸ்டைலர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 12ஆம் நம்பர் சிசர் வந்து இதே பிராண்டில் கொடுங்க அப்படின்னு. உங்களுக்காகவும் நான் வந்து 12ஆம் நம்பர் சிசர் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து 12ஆம் நம்பர். 10ஆம் நம்பரை விட சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வெயிட்டும் வந்து இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் வாங்குறத விட விலை கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். உங்களுக்கு இந்த சிசர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூடவே நான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுத்துருப்பேன். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான். நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிலருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் யூஸ் பண்ணுறது எப்படின்னு, சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுக்காக மறுபடியும் நான் அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். டூல்ஸ் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது டைலரிங் சம்மந்தப்பட்டது. எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். டைலரிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸுடைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.